Hi, welcome to my channel. All updates for you. First time சேனலுக்கு வரவங்க மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல அண்ணாமலை யுனிவர்சிட்டி டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் பத்தின அப்டேட் தான் பார்க்க போறோம். ஸோ அண்ணாமலை யுனிவர்சிட்டிக்கு பார்த்தீங்கன்னா கேலண்டர் இயர் 2025க்கான அட்மிஷன் லேட்டாக தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா நாளையோட அட்மிஷன் வந்து க்ளோஸ் ஆக போகுது. யாராச்சும் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் நாளைக்குள்ளே வந்து அட்மிஷன் போட்டுக்கோங்க. ஆல்ரெடி ஆன்லைனில் அப்ளிகேஷன் எதுவும் ஃபில் பண்ணி வச்சுட்டு நியர்பை ஆஃபீஸ் போயிட்டு நீங்கள் சர்டிஃபிகேட்ஸ் வெரிஃபை பண்ணலன்னா நீங்கள் நாளைக்குள்ளே போயிட்டு உங்கள் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே வெரிஃபை பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் அட்மிஷன் வந்து கன்ஃபார்ம் ஆகும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சப்மிட் யுவர் அப்ளிகேஷன் இமீடியட்லி பிஃபோர் லாஸ்ட் டேட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களோட அப்ளிகேஷனை வந்து நீங்கள் இமீடியட்டாக போயிட்டு சப்மிட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். டெப் பை டேமே வந்து கண்டிப்பாக நீங்கள் சப்மிட் பண்ணி தான் ஆகணும். ஃபர்தர் எக்ஸ்டென்ஷன் இருக்காதுன்னு நினைக்கிறேன். எல்லா யூனிவர்சிட்டியுமே வந்து நாளைக்கு தான் லாஸ்ட் டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஜாயின் பண்ணியிருக்கவங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எப்போ எங்களுக்கு எக்ஸாம் வரும்னு கேட்டிருந்தீங்க. May 21 உங்களுக்கு ஃபர்ஸ்ட் செமஸ்டர் ஸ்டார்ட் ஆயிரும். அதே போல் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து அசைன்மெண்ட்கான டாபிக்ஸ் எல்லாமே வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட் இங்கே ஷோ ஆகிட்டு இருக்கிறது தான். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா April 15 வந்து சப்மிட் பண்ணும். அப்போ வித்தவுட் ஃபைன். April 30 வரையும் வித் ஃபைன் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்தர் எக்ஸ்டென்ஷன் இதுக்கும் இருக்காது. ஸோ உங்களுக்கு இன்னும் 15 நாள் தான் டைம் இருக்குது. அதுக்குள்ளே உங்கள் அசைன்மெண்ட்ஸை வந்து நீங்கள் சப்மிட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு இன்டர்னல் மார்க் வந்து போடுவாங்க. நெக்ஸ்ட் முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன், யூனிவர்சிட்டி சைட்லேருந்து சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா இது போல் ஒரு சர்க்குலர் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. இண்டிவிஜுவலாக வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. March 20 வந்து யூனிவர்சிட்டிலேருந்து அனுப்பியிருக்காங்க. ஸ்டூடெண்ட்டோட நேம், என்ரோல்மெண்ட் நம்பர், கோர்ஸ் டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட ஒரிஜினல் செகண்ட் செமஸ்டர் மார்க் ஸ்டேட்மெண்ட்டை வந்து இமீடியட்டாக யூனிவர்சிட்டிக்கு வந்து அனுப்புங்க அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சர்டிஃபிகேட்டில் சில சேஞ்சஸ் வந்து பண்ணணும். கிரெடிட் பாயிண்ட்ஸில் சில சேஞ்சஸ் இருக்குது. ஸோ அதனால் உங்கள் சர்டிஃபிகேட்ஸை வந்து யூனிவர்சிட்டிக்கே ரிட்டர்ன் பண்ணுங்கள். உங்கள் ஃபைனல் செமஸ்டர் ப்ரொவிஷனல் மார்க் ஷீட்டோட இந்த மார்க் ஷீட்டும் நாங்கள் அனுப்பி வச்சிருவோம் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ யாருக்காச்சும் இது போல் வந்து யூனிவர்சிட்டி சைடில் வந்திருக்கான்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ யூனிவர்சிட்டி சைட்லேருந்து இது போல் அனுப்பி வச்சிருக்காங்க அப்படின்னா உங்களோட மார்க் ஸ்டேட்மெண்ட்டை வந்து நீங்கள் ரிட்டர்ன் பண்ணணும். யூனிவர்சிட்டிக்கே வந்து போஸ்டரில் அகைன் அனுப்பி வச்சிருங்க. அவங்க அங்கேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க எந்த செமஸ்டர் மார்க் ஸ்டேட்மெண்ட்டு. இங்கே வந்து செகண்ட் செமஸ்டர் மார்க் ஸ்டேட்மெண்ட்டை இமீடியட்டாக வந்து ரிட்டர்ன் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து உங்கள் செகண்ட் செமஸ்டர் மார்க் ஸ்டேட்மெண்ட்டை ரிட்டர்ன் பண்ணிடுங்க. யாருக்கு இது யூனிவர்சிட்டி சைட்லேருந்து வந்திருக்கோ அவங்க மட்டும் ரிட்டர்ன் பண்ணால் போதும். மற்ற யாரும் ரிட்டர்ன் பண்ண தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வந்தவங்க மட்டும் கரெக்டாக வந்து இந்த ப்ராசஸை வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுக்கோங்க. இல்லை யூனிவர்சிட்டிக்கு நியர்பையில் இருக்கீங்கன்னா டேரெக்டாக கொண்டு போய் உங்கள் மார்க் ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருங்க. அவங்க கரெக்ட் பண்ணி அகைன் உங்களுக்கு அனுப்பிச்சிருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்தராக உங்களுக்கு வேறு ஏதாச்சும் அப்டேட் கிடைச்சாலும் கண்டிப்பாக நான் வீடியோ போட்டு இன்ஃபார்ம் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.